அடுத்தவர் சாப்பிட்ட இலையில் சாப்பாடு போடாதீங்க என சிவாஜியை கடுமையாக விமர்சித்த பின்னணி பாடகர் சீர்காழி கோவிந்தராஜன் என்ன காரணம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதுதான் நான் போடுகின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். வாங்க பதிவிற்குள் போகலாம். தான் பாடிய ஒரு பாடலை விட்டுவிட்டு அதே பாடலை பின்னணி பாடகர் TM சௌந்தரராஜனை வைத்து பதிவு செய்ய சொன்ன சிவாஜி கணேசனை தொடர்பு கொண்ட பின்னணி பாடகர் சீர்காழி கோவிந்தராஜன், நீங்கள் பந்தி வையுங்கள், ஆனால் அடுத்தவர் சாப்பிட்ட இலையில் மற்றொருவருக்கு சாப்பாடு போடாதீங்க என காட்டமாக பேசியுள்ளார். அதாவது 1963ஆம் ஆண்டு இயக்குனர்கள் கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் வெளியான திரைப்படம் குங்குமம். சிவாஜி கணேசன், சாரதா, SS ராஜேந்திரன், CR விஜயகுமாரி உள்ளிட்ட பலர் நடித்திருந்த இந்த திரைப்படத்திற்கு இசையமைப்பாளர் KV மகாதேவன் இசையமைத்திருந்தார். இந்த திரைப்படத்தில் கவிஞர் கண்ணதாசன் உட்பட 4 கவிஞர்கள் பாடல்களை எழுதியிருந்தனர். இந்த திரைப்படத்தில் வரும் சின்னஞ்சிறிய வண்ண பறவை எண்ணத்தை சொல்லுதம்மா என்ற பாடல் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. மாறு வேடத்தில் அலைந்து கொண்டிருக்கும் சிவாஜி தமிழ் பண்டிதர் வேடத்தில் சாரதா வீட்டிற்கு வருவார். அந்த சமயத்தில் சாரதா ஒரு கச்சேரியில் பாடிக்கொண்டிருக்கும் போது பாதியில் அவருக்கு பாடல் மறந்து போகும். இதை கவனிக்கும் சிவாஜி கணேசன் அவருடன் இணைந்து அந்த பாடலை பாடி முடித்து வைத்திருப்பார். நடிகர் சந்தானம் ஹீரோவாக நடித்த கண்ணா லட்டு தின்ன ஆசையா என்ற திரைப்படத்தில் கூட இந்த பாடல் வரும். பின்னணி பாடகர் TM சௌந்தரராஜன், P சுசிலா பாடிய இந்த பாடல் மிகப்பெரிய ஹிட் பாடலாக அமைந்த நிலையில் இன்றைய திரைப்படங்களிலும் அதிகம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதே சமயம் இந்த பாடலை முதலில் பாடியவர் பின்னணி பாடகர் சீர்காழி கோவிந்தராஜன் தான். ஆனால் அவர் பாடியதை கேட்ட சிவாஜி கணேசன், இந்த குரல் வேண்டாம், இந்த குரலில் பாடல் ஒலித்தால் எனக்கு மார்க்கெட் போய்விடும். கடந்த 12 வருடங்களாக பின்னணி பாடகர் TM சௌந்தரராஜன் தான் எனக்காக பாடுகிறார், அவரை வைத்து பாட வையுங்கள் என்று சொல்ல முதலில் ஒப்புக்கொள்ளாத இசையமைப்பாளர் KV மகாதேவன் மீண்டும் பின்னணி பாடகர் TM சௌந்தரராஜனை வரவழைத்து இந்த பாடலை பதிவு செய்துள்ளார். இதனால் கோபமடைந்த பின்னணி பாடகர் சீர்காழி கோவிந்தராஜன் சிவாஜியை தொடர்பு கொண்டு, நீங்கள் பந்தி வையுங்கள், ஆனால் அடுத்தவர் சாப்பிட்ட இலையில் மற்றொருவருக்கு சாப்பாடு போடாதீர்கள் என்று காட்டமாக பேசியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பின்னணி பாடகர் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் சிவாஜியிடம் கோபமாக பேசிய இந்த சம்பவத்தினை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. அடுத்து வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது MC இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.